நாம ஒரு நம்முடைய சகோதரர்களுக்கு துவா செய்யறோம். அது கூட பிறந்த சகோதரா இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிஞ்சவராக இருக்கலாம், அல்லது நமக்கு பழக்கமானவராக இருக்கலாம், இல்லை நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தராக இருக்கலாம். நம்ம துவா கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு, என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னிச்சிடு, என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிச்சிடு. இதெல்லாம் கேட்டுட்டோமா, அடுத்த வார்த்தை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிச்சிடும் நம்ம துவா கேட்கிறோம். இப்படி ஒருத்தர் இன்னொருவருக்காக வேண்டி ஒரு துவா செய்தார், நாம நம்முடைய சகோதரர் ஒருவருக்காக வேண்டி ஒரு துவா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, உடனடியாக அல்லாஹ் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு வானவரை உடனடியாக அனுப்பி வைக்கிறான். ஒரு வானவரை உடனே அனுப்பி வைக்கிறான். என்ன சொல்லி அனுப்புறான்? இவனுக்கு 1008 கஷ்டம் இருக்குது, இந்த அடியானுக்கு பிரச்சனை இருக்குது, இவனுக்கு கஷ்டம் இருக்குது, இவனுக்கு சிரமம் இருக்குது. ஆனா இவனுடைய சிரமத்தை எல்லாம் பின்ன தள்ளிட்டு, இவனுடைய கஷ்டத்தை எல்லாம் ஓரம் தள்ளிட்டு, இவன் இன்னொரு சகோதரருக்காக வேண்டி துவா கேட்கிறான்ல, உடனே ஒரு வானவர் அல்ல அனுப்பி நீ போய் பின்னாடி நின்று அவன் என்னெல்லாம் அந்த சகோதரனுக்காக வேண்டி கேட்கிறானோ, அவன் என்னெல்லாம் அந்த சகோதரனுக்காண்டி கேட்கிறானோ அதையெல்லாம் இவருக்காக வேண்டி நீ கேளு என்பதாக அல்ல அனுப்பி வைக்கிறான். ஒருவருக்காக வேண்டி ஒருவர் பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா அந்த துவாவை செய்பவருக்கு பெரும் புண்ணியமாக அமையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கணவன் மனைவிக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா, மனைவி கணவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி உடன் பிறந்தவர்கள், இப்படி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும், மாறி மாறி துவாக்கள் செய்து கொள்வதன் மூலமாக வானவர்களுடைய துவாவை நாம பெற முடியும் என்கின்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்க. இது எல்லா காலத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு. இது எல்லா காலத்திலையுமே நாம நமக்கு கேட்கக்கூடிய துவாவை போன்று நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி எல்லா நாளத்திலையும் கேட்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் கேட்கலாம். குறிப்பா இந்த ரமலானுடைய மாதத்துல ஸ்பெஷலான வானவருடைய துவா கிடைக்கும். இந்த ரமலானுடைய காலத்துல ஒரு முக்கியமாக, அதாவது வானவர்களுடைய துவா சிறப்பான ஒரு துவா கிடைக்குது. யாருக்கு அப்படின்னு சொன்னா நோன்பாளிக்கு கிடைக்குது. அவர் நோன்பு வச்சா போதும், அவருக்கு துவா